ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? உங்கள் வெப்சைட்டை கூகுளில் டாப்பில், அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்ப உங்கள் வெப்சைட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது தான் எஸ்இஓ. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலிமா தான் உங்கள் பேஜை கூகுளில் ரேங்கிங்கில் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ தான் கஸ்டமர்ஸ் உங்கள் பேஜை கிளிக் பண்ணுவாங்க. உங்கள் வெப்சைட் ஒரு 2வது பேஜ்லேயோ 3வது பேஜ்லேயோ இருந்ததுன்னா எந்த யூஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 5 பொசிஷனில் இருக்கணும், அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பேஜிலையாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்கள் வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும், என்கொயரிஸ் வரும். இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கிட்டோன்னா அமேசான் தான் டாப்பில் இருக்காங்க. ஜென்ரல் கிளாஸிஃபைட் சைட் எடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்டேல் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்மளே ஒரு இ-காமர்ஸ் சைட், ஒரு ஷாப்பிங் கார்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அமேசானை விட நம்ம வர முடியாதுங்க, ஃப்ளிப்கார்ட்டை விட வர முடியாதுங்க, அவங்க தாங்க டாப்பு, அவங்களவுக்கு எஸ்இஓ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம சைட்டையும் டாப்பில் கொண்டு வர முடியும். அமேசானை விட பெட்டராக நம்ம எஸ்இஓ பண்ணோன்னா அமேசானை விட டாப்லேயே நம்ம சர்ச் இன்ஜினில் கொண்டு வர முடியும். ஸோ மற்றபடி எல்லாமே மித்து தான். இது பெரிய கம்பெனி இருந்தால் அவங்களால பண்ண முடியும், பெரிய டீம் இருக்குன்னு நினைப்பாங்க. சின்ன டீமை வச்சு நம்ம எஃபெக்டிவாக நம்ம சைட்டை ரேங்க் 1 கூகுளில் கொண்டு வரலாம். இது எப்படிங்க இப்போ நம்ம பண்ணுறது? பெரிய கம்பெனி சைட் டாப்பில் இருக்குது, அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, அதனால டாப்பில் இருக்குது, எஸ்இஓக்கு பெரிய டீம் இருக்குது. ஆனால் நம்ம சின்ன கம்பெனி ஆச்சு, எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டு கூகுளில் வரல, டாப்பில் வரல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், எஸ்இஓ, ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். இது 2 பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டை டாப்பில் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் காம்படிட்டர் என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்னலாம் சர்ச் வால்யூம் இருக்குது, கூகுள் கீவேர்ட் பிளானர், அது மூலியமாக எந்த கீவேர்டுக்கு எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க, கூகுளே சில ஐடியாஸ் கொடுக்கும். இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அந்த கீவேர்டுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு, அந்த ரிலேட்டடாக அந்த வால்யூம் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டு உங்கள் வெப்பேஜில் அந்த கீவேர்டை நாங்கள் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த வெப்சைட்டில் கீவேர்ட், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது எல்லாமே ஃபில்லப் பண்ணுவோம். ப்ராப்பரான கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் உங்கள் கீவேர்ட் ஆட் ஆகிருக்கணும், எந்த சிட்டியில் பண்ணுறீங்க எல்லாமே ஆட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா செகண்டாக ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். இது மூலிமா உங்கள் பேஜை டாப்பில் கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில், அதாவது கீவேர்ட், இது வியூ சோர்ஸ். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட் பேஜில் இது இருக்காதுங்க, உங்களோட வியூ சோர்ஸ் பேஜில், வெப்சைட்டோட வியூ சோர்ஸில் போனால் தான் இது இருக்கும். அதில் டைட்டில் கண்டிப்பாக அந்த கீவேர்ட் பேசிஸில் இருக்கணும். என்ன ப்ராடக்ட் போட்டு மக்கள் சர்ச் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் நேமில் கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், டைட்டிலாக யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க, பெஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை டாப் சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த சிட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ அதை நீங்கள் டைட்டிலாக வைங்க, அதோடு சேர்த்து உங்கள் ஸ்கூல் நேமையும் டைட்டிலாக வைங்க. ஸோ ஸ்கூல் நேமை சர்ச் பண்ணாலும் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணாலும் உங்களது டாப்பில் வரும். இதுக்கு நீங்கள் டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன். இந்த டெஸ்கிரிப்ஷன்லையும் கீவேர்டு இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டர் வச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ கீவேர்டும் இருக்கணும், அதே சமயம் நீங்கள் உங்களோட டெஸ்கிரிப்ஷனும் அதில் கிளியர் கட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இது நல்ல ரீச் இருக்கும். அடுத்து கீவேர்ட்ஸ் ஒரு பேஜுக்கு 5 கீவேர்டு, அதாவது இத்தனை கேரக்டர்னு சொல்லி இருக்குது. ஸோ 5 கீவேர்ட் நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் இத்தனை கேரக்டருக்குள்ளே கொடுக்கலாம். எந்த கீவேர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கீவேர்ட் பிளானரில் சர்ச் பண்ணணும், எதுக்கு அதிகமான வால்யூம் இருக்குது, சர்ச் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத பண்ணலாம். இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, அதிகமான சர்ச் வால்யூம் இருக்க கீவேர்டும் போடலாம், இல்லை கம்மியான சர்ச் வால்யூம் இருக்க கீவேர்ட் போட்டிங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் டாப்பில் வந்துடுவீங்க. ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு கன்வர்ஷன்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமானது உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட் அண்ட் இமேஜஸ். ஸோ உங்கள் கண்டென்ட் கிளியர் கட்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த கண்டென்ட்டில் உங்களோட கீவேர்டும் இன்க்ளூடாக இருக்கணும். நீங்கள் எந்த சிட்டியில் பண்ணுறீங்க, உங்கள் கீவேர்டு என்ன எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கணும். அப்படி இன்க்ளூடடாக இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சில் அந்த கீவேர்டையும், அதாவது உங்கள் கண்டென்ட்டில் இருக்க கீவேர்டையும் எடுத்துக்கும், குயிக்கான ரிசல்ட் கிடைக்கும். கண்டென்ட் ப்ராப்பராக இல்லை, கண்டென்ட்டில் கீவேர்டு இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் சைட்டு டாப்பில் வராது. நீங்கள் என்ன தான் பேக்எண்டில் சப்மிஷன் பண்ணாலும் கொண்டு வரது கஷ்டம். ஸோ கண்டென்ட், இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த கண்டென்ட் காப்பி கண்டென்ட், இன்னொன்று வெப்சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்ட கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது, செப்பரேட்டாக யூனிக்காக இருக்கணும். தனியாக கண்டென்ட் ரைட்டரை வச்சு நீங்கள் எழுதியிருக்கணும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் சைட்டு தான் காட்டணுமே தவிர்த்து வேறு சைட்டு காட்டக்கூடாது. அப்படி காட்டுறப்போ நீங்கள் டூப்ளிகேட் கண்டென்ட்னு சொல்லி கூகுள் உங்களை ஸ்பேம் பண்ணிடும். இதுக்கு அடுத்து உங்கள் வெப்சைட் லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகணும். லோடிங் டைம் லேட்டாக இருந்தால் சைட்டு சர்ச்சில் வராது. அதனால் ஃபாஸ்ட் லோடிங்காக இருக்கணும், அப்போ தான் சைட்டு குயிக்காக சர்ச்சில் வரும். நீங்கள் டெவலப் பண்ணுற சைட் முக்கியமாக அந்த ஓப்பன் சோர்ஸாக இல்லாமல் ஓன் ப்ரோக்ராம் கோடிங் உள்ளதில் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரியான கோடிங் பண்ணிங்கன்னா உங்கள் சைட்டுக்கு உண்டான சர்ச் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே 90% மொபைலில் பார்க்குறாங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணுது, உங்கள் மொபைல் ரெஸ்பான்சிவாக உங்கள் சைட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ரிசல்ட்டை கம்மி பண்ணுது. ஸோ உங்கள் சைட்டு மொபைல்
மொபைல் ரெஸ்பான்சிவாக இருந்தால்தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு நீங்கள் சைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரெஸ்பான்சிவ் ரொம்ப முக்கியம். மொபைலில் எனி மொபைல் ஆர் டேப் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக உங்கள் சைட் சேஞ்ச் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் சர்ச்சில், அதாவது உங்கள் சர்ச் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் மொபைல் ரெஸ்பான்சிவாக உங்கள் சைட் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும், அதே சைஸில் இமேஜஸோட சைஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் குயிக்காக லோட் ஆகும். ஸோ குயிக்காக லோட் ஆகலைன்னா கஸ்டமர் நம்ம லூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதிக நேரம் இப்போ உங்கள் வெப்சைட் ப்ராப்பராக கண்டென்ட்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா, ஒரு வியூவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்கள் சைட்டில் செலவழிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா நீங்கள் எஸ்இஓ பண்ணாமையே அதிகமான வியூவர்ஸ் வரும். நீங்கள் இப்போ எஸ்இஓவே பண்ணலை ஆனால் எனக்கு டாப்பில் வரணும்னா உங்களுக்கு அதிகமான வியூவர்ஸ் இருக்கணும். ஸோ வியூவர்ஸ் வந்து வேறு ப்ரொமோஷன் மூலியமாக இருக்கலாம், அது மூலிமா வரும்போதும் உங்கள் சைட்டு டாப்பில் வரும். ஆனால் அது கம்மியாக இருக்கிறப்ப எங்களுக்கு வேறு ரூட்டில் வந்து எங்களுக்கு வியூவர்ஸ் வரல, வேறு பிளாட்ஃபார்ம் மூலிமா ரீடைரக்ட் ஆகலை. அப்படிங்கிறப்போ டேரெக்டாக எனக்கு எஸ்இஓவில் தான் வரணும்னா நீங்கள் எஸ்இஓவை ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் எஸ்இஓவில் நல்ல ரிசல்ட் இருக்கணும். ரெஸ்பான்சிவ், மொபைல் ரெஸ்பான்சிவாக கண்டிப்பாக இருக்கணும். பேஜு ஸ்பீடாக இருக்கணும், அதாவது வெப்சைட் லோடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சைட்டு சர்ச் இன்ஜினில் டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன், இப்போது நீங்கள் கொடுக்குற பட்டன்ஸ், ஐகான்ஸு, இமேஜஸ் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கீவேர்டை ஆட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் கீவேர்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்ட் போட்டு இமேஜ் சர்ச் பண்ணுறப்போ உங்கள் வெப்சைட்டில் உள்ள இமேஜ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அது எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த இமேஜில் பேக் எண்டில் ஒரு இமேஜுக்கு வந்து நேம் வைப்போம். பட்டன் 1, பட்டன் 2 இப்போ வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு பதிலாக உங்களோட கீவேர்டை வச்சு நேம் வைப்போம். ஸோ இது வைக்கிறப்போ உங்களோட இமேஜ் வந்து உங்கள் கூகுள் சர்ச்சில் பண்ணுறப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இமேஜில் வந்து கீவேர்ட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்கோப் எங்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு இமேஜஸ், ஒவ்வொரு பட்டன்ஸ், ஐகான்ஸ், எங்களுக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் இருக்குங்க, எனக்கு வந்து நார்மல் நேம் இப்போ பட்டன் 1, பட்டன் 2 கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்னால் கீவேர்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போது எஸ்இஓனா என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோங்க. இன்னுமே அடுத்த வீடியோவில் எப்படி எஸ்இஓ பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை உங்களோட வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணணும், டாப்பில் கொண்டு வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.